வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இதுவரைக்கும் 15க்கும் மேற்பட்ட சிறப்பு சொற்களை பார்த்தோம். உரையாடலில் அந்த சிறப்பு சொற்களை எப்படி கையாளுறாங்கங்கிறத எடுத்துக்காட்டோட நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த சிறப்பு சொற்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சிறப்பு சொல்லையும் எடுத்துக்காட்டோட பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ, அந்த 4 வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இது ஒரு ரீகேப் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். சரிங்களா? வாங்க என்னென்ன சிறப்பு சொல் நம்ம பார்த்தோங்கிறது பார்த்துருவோம். முதல் சொல் அச்சா. அச்சா அப்படின்னா அப்படியா, நல்லது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இங்கிலீஷில் சொல்லணும்னா ரியலி ஓகே அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். அச்சா அப்படின்னா அப்படியா, நல்லது. ரெண்டாவது சொல் சாக்தா. சாக்தானா விருப்பம். விருப்பத்தை தெரிவிக்கும் போது இந்த சாக்தாங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. இங்கிலீஷில் டிசையர். மூன்றாவது வார்த்தை சாகியே. சாகியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தேவைகளை சொல்லும்போது சாகிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அச்சா, சாக்தா, சாகியே. ரைட். நான்காவது வார்த்தை டீகே. டீகேனா ஓகே, நல்லது, சரி, நல்லது, டீகே. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா தட்ஸ் ரைட் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவாங்க. டீகே அப்படின்னா சரி, நல்லது. ஐந்தாவது வார்த்தை பில்குல். பில்குல்னா கண்டிப்பாக, அப்சல்யூட்லி. பில்குல் அப்படின்னா கண்டிப்பாக. இங்கிலீஷில் அப்சல்யூட்லி அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஆறாவது வார்த்தை கியா பாத் ஹை. என்ன விஷயம். இதை கொஞ்சம் ஆச்சரியமாக சொல்லணும்னா கியா பாத் ஹை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. வாவ், கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அதே மாதிரியே ஹிந்தியில் ஒரு ஆச்சரியம் கலந்த இதோட பேசும்போது கியா பாத் ஹை அப்படிம்பாங்க. அந்த டோனில் வித்தியாசம் தெரியும். ரைட். டீக் ஹை, பில்குல், கியா பாத் ஹை. ஏழாவது வார்த்தை பகுத் படியா. ஏழாவது பகுத் படியா, ரொம்ப நல்லா, வெரி குட் அப்படின்னு இங்கிலீஷில் மீனிங் எடுத்துக்கலாம். இப்போது யாராச்சும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த பகுத் படியாங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பகுத் படியா, ரொம்ப நல்லா. எட்டாவது மத்லப். மத்லப் அப்படின்னா மீனிங். யாராவது ஏதாவது சொல்லும்போது அப்படின்னா அப்படின்னு கேட்போம்ல, அப்போது இந்த மத்லப் யூஸ் பண்ணுவாங்க. மத்லப் அப்படின்னா மீனிங், பொருள். ஒன்பதாவது தியான் ரக்னா. தியான் ரக்னா அப்படின்னா கவனம் செலுத்துங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மீனிங்கில் தியான் ரக்னாவை உபயோகிப்பாங்க. பே அட்டென்ஷன். இங்கிலீஷில் மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா பே அட்டென்ஷனுங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? பகுத் படியா, மத்லப், தியான் ரக்னா. பத்தாவது சொல் குச் நஹி. குச் நஹி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நத்திங். குச் நஹி, ஒன்றும் இல்லை. 11வது வார்த்தை சாயத். சாயத்னா ஒருவேளை, இல்லாட்டினா இருக்கலாம். இங்கிலீஷில் மீனிங் எடுத்துக்கிட்டோம்னா பெர்ஹாப்ஸ், மேபி அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சாயத் ஒருவேளை, இருக்கலாம். 12வது வார்த்தை முஜே லக்தா ஹை. எனக்கு தோன்றுகிறது. ஐ திங்க் ஸோ. முஜே லக்தா ஹை, எனக்கு தோன்றுகிறது. ஐ திங்க் ஸோ அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம் இங்கிலீஷில். குச் நஹி, சாயத், முஜே லக்தா ஹை. பதிமூன்றாவது சொல் சமஜ் கயா. புரிஞ்சிருச்சு. காட் இட். சமஜ் கயி அப்படின்னா பெண்பால். புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பெண் சொன்னாங்க அப்படின்னா சமஜ் கயி அப்படின்னு சொல்லுவாங்க. சமஜ் கயா அப்படின்னா ஆண்பால். புரிந்தது, காட் இட். சல்தா ஹே அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ போகுது, இட்ஸ் ஃபைன், இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம் இங்கிலீஷில். சல்தா ஹே. 15வது வார்த்தை மஜா ஹே. மஜானா வேடிக்கை, ஃபன்னாக இருக்கிறது. மஜா ஹே அப்படின்னா வேடிக்கை, ஃபன். சமஜ் கயா இல்லை சமஜ் கயி,
चलता है मजा है. 16வது சொல் வந்து சஹி ஹே. சஹி ஹே அப்படின்னா சரிதான், ரைட் அப்படின்னு அர்த்தம். 17 சுனோ. சுனோனா கேள், லிசன் பண்ணுங்க. சுனோ அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். லிசன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து லிசன்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சுனோ அப்படின்னா கேள். 18வது வந்து பாகல். பாகல்னா பைத்தியம். ஆர் யூ கிரேசி அப்படின்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில். ஸோ கிரேசி அப்படின்னா பைத்தியம், பாகல் அப்படிங்கிற மீனிங்கில் ஹிந்தியில் சொல்லுவாங்க, பாகல். சஹி சுனோ பாகல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.